வணக்கம் நண்பா, என் பேர் அபிஷேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் குருஜி சேனல். இந்த சேனல் பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன் கிடையாது. இன்றைக்கி ஒரு கான்செப்ட் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ தான் ஒரு சில நாளாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷனும் சேர்த்து போட்டுட்ருக்கேன். ஸோ லாங் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் வீடியோ எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க, டைம் அண்ட் ஒர்க்கில் போட சொல்லி. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எந்த ஒரு கொஷின்னாலும் சால்வ் பண்ண முடியும் டைம் அண்ட் ஒர்க்கில். இதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன், ஓகேவா? பட் நீங்கள் வந்து இந்த கான்செப்டை தெளிவாக புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஸோ வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ஸோ டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா, டைம் அண்ட் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன். டைம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன். அது எப்படி சொல்கிறேங்கிறத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ஜென்யூன் வீடியோ. ஸோ எதுவுமே நீங்கள் வரி பண்ண தேவையில்லை. நான் சொல்கிற ஃபார்மேட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ்னாலும் க்ளியர் பண்ணுறான். ஸோ இப்போ ஒரு சின்ன கான்செப்ட் வைக்கலாம். டைம் அண்ட் ஒர்க்னால் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் எடுத்துக்கலாம், ஓகேவா? ராம், ரோஹித். ராம் அண்ட் ரோஹித் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ராம் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு நாளையில் 1 டேயில் 2 டேபிள் பண்ணுறான், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைம்னு எடுத்துக்கலாம், இது வந்து ஒர்க்னு எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன, ராம், ஓகேவா? ராம் வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் 2 டேபிள் பண்ணுறான், ஓகேவா? இது வந்து நான் டேபிள்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா? நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ டைம் வந்து எப்பயும் மாற போகிறதில்ல, ஒர்க்கு மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது, ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ராம் வந்து டைம் வந்து ஒரு நாளையில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் பண்ணுறான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் பார்த்திங்கன்னா ஒரு நாளில் 1 டேபிள் தான் பண்ணுறான், ஓகேவா? இப்போது இதுக்கு நான் ஒரு ரிலேஷன் எழுதுறேன். டைம் அண்ட் ஒர்க்கு, ஓகேவா? டீனா டைமு, டபிள்யூனா ஒர்க்கு, இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா T is equal to T is indirectly proportional to work அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுகிறேன். ஸோ எப்படி நான் ப்ரூவ் பண்ணுறேங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், நான் என்ன சொல்லியிருந்தேன், இவங்க வந்து டைம் ஒரு நாளைக்கு 2 சேர் செய்கிறாங்க. அதே மாதிரி ரோஹித் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1 சேர் தான் செய்கிறாங்க. ஸோ இதை டைம்னும் இதை ஒர்க்கும் நான் கன்சிடர் பண்ணிட்டேன்னா பார்த்திங்கன்னா இங்கே வந்து டைம் கம்மியாகுது. ஒரு நாளில் 2 சேர் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளுங்கிறது 2 சேர் பண்ணுறாங்க, ஒர்க் அதிகமாக இருக்கா, ஓகேவா? ஒர்க் அதிகமாக இருக்குது, டைம் கம்மியாக இருக்குது. ஒரு நாளைக்கு 2 சேர் பண்ணுறாங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வருதுன்னா டைம் வந்து கம்மியாக இருக்குது. இன்னொரு பக்கம் போகலாம். ரோஹித் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாளைக்கு 1 சேர் தான் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைம் அதிகமாக இருக்குது, ஒர்க்கு கம்மியாக இருக்குது, கரெக்டாக? இப்போ பாருங்கள், ராம் வந்து ஒரு நாளைக்கு 2 சேர் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அதிகம், ஓகேவா? 2 சேர் வருது, அப்போ அவுட்புட் வந்து அதிகமாக இருக்குது, டைமும் கம்மியாக வந்து கன்சியூம் பண்ணுறாங்க, ஒர்க் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ரோஹித் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாளைக்கு 1 சேர் தான் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து அதிகமாகும். 2 சேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆகும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் 1 சேர் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாக இருக்குது, ஒர்க்கு கம்மியாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா டைம் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அது எப்படின்னா டைம் கம்மியாக இருக்கும்போது ஒர்க்கு அதிகமாக இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைம் அதிகமாக இருக்கும்போது ஒர்க்கு கம்மியாக இருக்கும், ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்கள் சொல்லலாம் நீங்கள் எழுதுன ஆன்சர் கரெக்டாக தப்பாங்கிறது. இப்போ நம்ம கான்செப்ட் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சி அண்ட் டைம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி என்ன சொல்லணும்னா எஃபிஷியன்சி அண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எஃபிஷியன்சியும் அண்டு
டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த 2 கான்செப்டையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்போது ஒரு கொஷின் எழுதிக்கிறேன். ஸோ வந்து இது டைம் ரொம்ப எழுதிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஷின் எழுதிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபார்மாக டைம் அண்ட் ஒர்க் வந்து எப்படி எழுதுனாங்கிறது நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவர் ஏதோ ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து ஒரு ஒர்க்கை 15 டேஸில் முடிச்சிருக்காங்கன்னா ஓகேவா, அப்போ வந்து ஒர்க் எப்படி இருக்குன்னா 1/15 இருக்கும். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், டைம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே டைம் வந்து டேஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15. ஓகேவா? ஸோ ஒர்க் வந்து எவ்வளோ இருந்திருக்கும், 1/15 இஸ் ஈக்குவல் டு ஒர்க். ஸோ இதுதான் கான்செப்ட். நீங்கள் இந்த கான்செப்ட் புரியணும்னா நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ண தான் உங்களுக்கு வந்து புரிய வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொஷின் நான் எழுதுகிறேன். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ டஸ் தி ஜாப் கம்ப்ளீட்லி 10 days. ஓகேவா? ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபை ஏதோ ஒரு ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு முடிச்சிடறாரு. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து அதே ஜாபை 15 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுற வேலை சேம் ஒர்க் அட் ஹவு மெனி டேஸில் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க பண்ணுற 2 பேர் சேர்ந்து பண்ணால் இந்த ஒர்க்கு எவ்வளோ டேஸில் முடியும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு கான்செப்ட் மட்டும் நான் சொன்ன மாதிரி ஞாபகங்க, டைம் அண்ட் ஒர்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டைம். ஓகேவா? நம்மளுக்கு தேவை ஒர்க்கு, அதுக்கப்புறம் எத்தனை டேஸில் முடிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 டேஸில் முடிச்சிருக்காங்க. அப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 days. கரெக்டாக ஏக்கு. அப்போ வந்து ஒர்க் என்ன வரும், 1/10. ஓகேவா? 1/10. ஸோ அதே மாதிரி பிக்கு என்ன பண்ணலாம், 15 days. ஸோ ஒர்க்கு வந்து எத்தனை நாளைக்கு வரும், 1/15. கரெக்டாக 1/15. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணுற ஒர்க்கு எத்தனை நாளில் முடியும். அப்போ வந்து இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணுற ஒர்க்கு, இந்த ஒர்க்கு அப்போ சம் தானே ஆகுது. அப்போது 1/10 + 1/15. ஓகேவா? 1/10 + 1/15 அதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஏ + பியோட ஒர்க்கு எத்தனை நாளில் முடியும் தான் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது 25/115 வருமா, இது எல்சிஎம் எடுத்தா. ஓகேவா? அப்போ வந்து என்னாகும், 1/6. கரெக்டாக? இப்போது இந்த ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. நான் ஏன் அங்கே ஒர்க்குன்னு எழுதியிருக்கேன்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டேஸில் முடியும் தான் கேட்டிருக்காங்களே தவிர ஒர்க்கு வந்து அவங்க கேட்கல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வந்துச்சோடனே உங்கள் ஆப்ஷன் இந்த ஆன்சர் கூட நீங்கள் டிக் பண்ணிங்க. ஸோ அங்கே தான் நீங்கள் பிளண்டர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ அவங்க செட் பண்ணுறதுமே தெளிவாக செட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம எது கேட்டிருக்காங்கிறத எப்போவுமே ஒரு கொஷின் பேப்பரும் நம்ம எழுதும் போது நம்ம என்ன கேட்டிருக்காங்கிற ஒரு ரஃப் பேப்பர் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரஃப் பேப்பரில் நீங்கள் என்ன பண்ணணும்னா எழுதி வச்சுக்கணும். அந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா டேட்டாஸ் மட்டும் நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக கிளியர் பண்ணிட்டு போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் படி பார்த்தீங்கன்னா 1/6 வந்து ஒர்க்கு. ஓகேவா? 2 பேரோட ஒர்க்கு தான் வந்து 1/6. ஓகேவா? நம்மளுக்கு தேவை ஹவு மெனி டேஸ். இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த இதுபடி டி வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒர்க்கு. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 10 நாள் இருக்கும்போது ஒர்க்கு வந்து 1/10 அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ இங்கே வந்து ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 1/6 இருக்குது. அப்போ வந்து நம்ம டைம் 6 days எழுதலாமா, எழுதலாம்ல? அப்போ இது ஆன்சர் கரெக்டு தானே? அப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஏவும் பியும் எத்தனை நாளில் பண்ணுவாங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை
6 நாளில் முடிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு ட்ரிக் மெத்தட் சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த வீடியோஸில் என்னோடய பழைய வீடியோ லாஸ்ட்டாக போட்டிருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடும் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடும் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு மெத்தட் நம்ம இது பண்ணலாம். ஓகேவா? அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ட்ரையல் எரர் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே கொஷின்ஸ் தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. A = 5 days, B = 6 days, C = 8 days, D = 10 days. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் இதுக்கு ஆன்சர் நான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 6 daysங்கிறத. இப்போ நம்ம ட்ரையல் எரர் மெத்தடில் எப்படி பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், A வந்து 10 daysல முடிக்கிறாங்க, B வந்து 15 daysல முடிக்கிறாங்க. கரெக்டாக? ஸோ பார்த்தீங்கன்னா A வந்து 10 days, B வந்து 15 days. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணலாம்னா இதுக்கு எல்சியம் எவ்வளோ? 30. கரெக்டாக? இது இன்ட்டு 2 பண்ணலாம், இது இன்ட்டு 3 பண்ணால் 13. ஓகேவா? ஸோ இந்த 13 எழுதியாச்சா? இப்போ வந்து பாருங்கள், 30யை டிவைட் பை 10 பண்ணால் எவ்வளோ வரும்? 3 வரும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதே 30யை டிவைட் பை 15 பண்ணால் 2 வரும். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு தேவை 6 days, ஆனால் இங்கே 5 வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதோட விட்டுறக்கூடாது. ஸோ இங்கே ஆன்சர் 5 days வந்து நீங்கள் 5 daysன்னு டிக் பண்ணுவீங்க. நம்ம என்ன பண்ணோம்னா இந்த எல்சிஎம்மோட நம்மளுக்கு வந்து இந்த டிவைட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 3, 2 அதை வந்து ஆட் பண்ணி 5 வந்துருக்குமா, அதால் டிவைட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 daysன்னு வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினும் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி என்னை திட்டுறதுக்கு முன்னாடி, நீங்கள் சொல்கிற மெத்தட் வரலன்னு திட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து இந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடும் ட்ரெடிஷ்னல் மெத்தடும் உங்களுக்கு எது பிடிச்சிடோ அது வந்து உங்களுக்கு பக்காவாக வரும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து ப்ரீமியராக நான் போட போகிறேன். ஸோ உங்களுக்காக வெயிட்டிங்கில் தான் இருக்கும் இந்த வீடியோ. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரம் வாட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே ஐக்காட்ட லிங்க் கொடுத்துறேன். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் குருஜிக்குள்ளே போயிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கேயும் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கான்செப்ட்டுக்கான தனி லெசன் வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் அவுட் பண்ணலாம். பார்க்காதவங்க போய் உடனே பார்த்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அன்டில் தென் டாடா பை பை, see you.